மனிதர்களை நாம் பார்க்கிறோம். वे लोग छोटे क्यों न हो या बड़े क्यों न हो या अनपढ़ क्यों न हो या पढ़े लिखे क्यों न हो, अलग अलग कामों को करते जाते हैं. அவர்கள் சிறியவர்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, படித்தவர்களா இருந்தாலும் சரி, படிக்காதவர்களா இருந்தாலும் சரி, வெவ்வேறு விதமான வேலைகளை செய்கிறார்களா இருக்கிறார்கள். और जो सेवकाई में है या सेवकाई में नहीं है, सबको ही कुछ ना कुछ हम काम करते रहते हैं. அவர்கள் ஊழியத்தில் இருந்தாலும் சரி அல்லது இல்லாவிட்டாலும் சரி, எல்லாரும் ஏதாவது ஒரு காரியத்திலே அவர்கள் ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். लेकिन बहुत कम संख्या के लोग, ஆனால் வெகு சிலர் மனிதர்கள் மாத்திரம் तो वो काम करते हैं उसका कारण को समझते हुए काम करते हैं. அவர்கள் செய்கிற காரியத்தின் காரணத்தை புரிந்தவர்களாக அவர்கள் காரியங்களை मान செய்கிறார்கள். लीजिएगा अगर पढ़ने वाले एक बच्चे को ले लेंगे, நீங்கள் உதாரணத்திற்கு படிக்கிற ஒரு பிள்ளையை எடுத்துக்கொள்வோம். वो पढ़ रहे हैं और एग्जाम दे रहे हैं, सब कुछ कर रहे हैं, அங்க படிக்கிறார்கள், தேர்வு எழுதுகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். लेकिन जो उसके पीछे कारण है या मकसद है और उन सारे बातों को अगर समझते हुए काम करेंगे, அவர்கள் அதற்கு பின்னாக இருக்கிற எல்லா காரியங்களையும் புரிந்து கொண்டு காரியங்களை செய்தார்கள் वो என்று சொன்னால் बहुत बड़ा फर्क को हम लोग देख सकते हैं. அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். चाहे बिजनेस करने वाले क्यों न हो, ஒருவேளை அவர்கள் வியாபாரம் பண்ணுகிறவர்களா இருந்தாலும் खेत சரி, में काम करने वाले क्यों न हो, அங்கே வயல்ல வேலை செய்கிறவர்களா இருந்தாலும் कंपनी சரி, चलाने वाले क्यों न हो, அல்லது கம்பெனி நடத்துகிறவர்களா या இருந்தாலும் சரி, सेवकाई भी करने वाले क्यों न हो, அல்லது ஊழியம் செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, जब हम ये जो कारण को समझे भी ना, हम ये काम के रूप में करेंगे, हम उसमें बहुत बड़ा रिजल्ट को हम देख नहीं सकते हैं. நாம் அந்த காரணத்தை அறியாமல் நாம் வேலைகளை காரியங்களை செய்யும் பொழுது அதில் பெரிய அறுவடையையும் நம் காரியங்களையும் பார்க்க முடியாது. आज हम अलग अलग विभाग में हम परमेश्वर के लिए सेवकाई को करते हैं. நாம் வெவ்வேறு விதங்களிலே வெவ்வேறு காரியங்களிலே ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். हम अलग अलग क्लास में हम पढ़ाई में हम लोग मन लगाते हैं. நாம் வெவ்வேறு வகுப்புகளிலே நாம் படிக்கிற சொல்லிக் கொடுக்கிற காரியங்களிலே நாம் இருக்கிறோம். सफल पूर्वक हमारे सेवकाई को या हमारे पढ़ाई को अंत करना है, तो நாம் வெற்றியடைந்த ஒரு கனியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால், तो हमारे पीछे क्या कारण के वजह से यहाँ पढ़ाई में मैं रखा गया हूँ, क्या कारण के वजह से मैं सेवकाई में रखा गया हूँ, उन बातों को समझना बहुत बहुत जरूरी है. நமக்கு பின்பாக நாம் எந்த காரணத்திற்காக நாம் படிக்கிற இடத்திலே நாம் சொல்லிக்கிற இடத்திலே வைத்திருக்கிறோம் அல்லது ஊழிய இடத்திலே வைத்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். आप इन बातों को समझने के लिए இந்த காரியங்களை புரிந்து கொள்வதற்காக मत्ती सुसमाचार उसका 7वें अध्याय को अगर आप खोलिएगा, மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 7வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். वहां एक झुंड के लोग और प्रभु के सामने आके वे लोग वहां अपनी बातों को बता रहे हैं. அங்கே ஒரு கூட்ட மக்கள் இயேசுவின் இடத்துல வந்து தங்களுடைய காரியங்களை அவரிடத்துல வைக்கிறார்கள். अगर आप देखेंगे 22वां वचन में, அங்கே 21வது வசனத்தில் நீங்கள் उन लोग का பார்ப்பீர்கள் कहना क्या है, அவருடைய காரியம் என்னவா இருக்கிறது? हे प्रभु என்னுடைய பிதாவே, और हम लोग भविष्यवाणी किए थे, நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், और हम लोग के दुष्ट आत्मा को हम लोग निकाले थे, நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், और बड़े बड़े अद्भुत काम को हम लोग जरूर किए थे. நாங்கள் अनेक விதமான அற்புதமான காரியங்களை செய்தோம். लेकिन प्रभु इस प्रकार जवाब देता है 23वां वचन में. அங்கே 23வது வசனத்திலே ஆண்டவர் இப்படியாக சொல்கிறது, 23वां वचन में क्या लिखा है उन लोगों के बारे में? कुकर्म करने वाले हैं, அக்கிரம செய்கைக்காரர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. जरूर वे लोग प्रभु के नाम से सब कुछ किए, அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே எல்லாத்தையும் செய்தார்கள், உண்மைதான். अपने सारे कामों को बहुत अच्छे ढंग से किए, அவருடைய எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்தார்கள். लेकिन प्रभु यहाँ पर कहता है उन लोगों को देख के कुकर्म करने वाले. ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே என்று சொல்லுகிறார். क्योंकि इन सारे कामों के पीछे जो कारण है, मकसद है, उन सारे बातों को वे लोग छोड़ दी. ஏனென்று சொன்னால் இந்த காரியங்களுக்கு பின்னாக இருந்த காரணத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள். और 21वां वचन में लिखा है, 21வது வசனத்தில் हम जब எழுதப்பட்டிருக்கிறது, परमेश्वर को इच्छा को पूरा करेंगे, நாம் எப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறோமோ तब हमारे काम परमेश्वर के द्वारा ग्रहण योग्य होगा. அப்போதுதான் நம்முடைய கிரியை ஆண்டவருக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக आज இருக்கும். हमारा पढ़ाई क्यों न हो या हमारा काम क्यों न हो या हमारा सेवकाई क्यों न हो, இன்றைக்கு நம்முடைய வேலையா இருந்தாலும் சரி, நம்முடைய ஊழியம் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, क्या हम जानते हैं उसके पीछे कारण क्या है? அதற்கு பின்னாக இருக்கிற காரணத்தை நாம் அறிந்திருக்கிறோமா? क्या हम जानते हैं हमारे जो
पढ़ाई में यहाँ रहने का मकसद क्या है? அதற்கு பின்னாக நாம் அந்த படிப்புக்கு பின்னாக இருக்கிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோமா? क्या मैं इस डिपार्टमेंट में काम करने का जो कारण क्या है? இந்த டிபார்ட்மெண்ட்ல ஊழியம் செய்வதற்குரிய காரணம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? दो प्रकार हम कर सकते हैं। ரெண்டு பிரகாரமாக நாம் சொல்ல ये முடியும். दिन प्रतिदिन का काम है, हम करते ही जा सकते இது हैं। ஒவ்வொரு நாளைக்குரிய வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். पढ़ना है, पढ़ना है, पढ़ना है, पढ़ना है, पढ़ते रहना है। நாம் படிச்சிட்டே இருக்கணும், படிச்சிட்டே இருக்கணும், படிச்சிட்டே இருக்கணும். कल एग्जाम है, एग्जाम लिखना है। நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, நாளைக்கு எழுதணும் लेकिन எக்ஸாம். दूसरा है ये मैं ये कुछ मकसद के साथ, कुछ कारण के साथ मैं यहाँ पढ़ाई में हूँ। ஆனால் இரண்டாவது நான் ஏதாவது காரணத்திற்காக ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நான் இங்க படிக்கிறதற்காக இருக்கிறேன். 4 बच्चों के बीच में और मेरे परिवार ने मुझे बहुमूल्य समझ के इतने बड़े स्कूल में मुझे भेजे हैं। 4 பிள்ளைகளின் மத்தியில என்னை வெளியேற பெற்றவர்களாக கருதி இந்த பெரிய ஸ்கூல்ல சேர்க்கிறது என்ன சேர்த்து படிக்க इसका வச்சிருக்காங்க. मतलब जो पढ़ाई पढ़ना और एग्जाम लिखना काफी नहीं है। அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் படிக்கணும், தேர்வு எழுதணும் मैं அல்ல. क्यों भेजा गया हूँ? நான் எதற்காக मैं அனுப்பப்பட்டேன்? क्यों भेजी गई हूँ? நான் எதற்காக அனுப்பப்பட்டேன்? और उन मकसद को, कारण को समझेंगे அந்த காரணம், அந்த முகாந்திரத்தை நாம் புரிந்து கொள்ள तब வேண்டும். आप सफल पूर्वक जो है अपने दौड़ को या अपने पढ़ाई को पूरा कर सकते हैं। அப்போதுதான் நம்முடைய ஓட்டத்தை வெற்றியாக அல்லது यही கனியுள்ளதாக बात முடிக்க को முடியும். परमेश्वर हम सबों से अपेक्षा करता है। இந்த காரியத்தை ஆண்டவர் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருந்து எதிர்பார்க்கிறார். आज मैं उन सारी बातों को मन में रखते हुए एक शीर्षक के आधार पर मैं एक संदेश को आपके बीच में रखने के लिए कोशिश करूंगा। இன்றைக்கு இந்த எல்லா காரியங்களையும் மனதில் வைத்தவர்களாக ஒரு தலைப்பின் கீழே இன்றைக்கு என்னுடைய செய்தியை உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். If you know the cause, நீங்கள் காரணத்தை அல்லது முகாந்திரத்தை அறிவீர்கள் என்று சொன்னால், if you know the cause, காரணத்தை அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால், अगर आप कारण को समझेंगे நீங்கள் ஒருவேளை காரணத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், तो मेरे साथ आप खोलिएगा पहला जो शमूएल उसका 17वें अध्याय। என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் 1 சாமுவேல் அதனுடைய 17வது அதிகாரம். पहला शमूएल उसका 17वां अध्याय। 1 சாமுவேல் 17வது அதிகாரம். वहां 29वां वचन में, हिंदी में उतना साफ नहीं है, फिर भी हम हिंदी में पढ़ेंगे, मैं आगे समझाऊंगा। அங்கே 29வது வசனத்திலே அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. दाऊद ने कहा, अब मैंने क्या किया है, वह तो नीरी बात थी। அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி, यहाँ अगर आप तमिल बाइबल और एनकेजेवी इन सारे बाइबल में देखेंगे, இங்கே தமிழ் மொழிபெயர்ப்பு அல்லது என்கேஜேவி மொழிபெயர்ப்பிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், एनकेजेवी में इस प्रकार लिखा है, என்கேஜேவில இப்படியாக इज எழுதப்பட்டிருக்கிறது, देयर नॉट अ कॉज? அதற்கு காரணம் இல்லையா? वो कहता है क्या मैं यहाँ पर आया हूँ, क्या कुछ कारण नहीं है? அவர் இப்படியாக சொல்கிறார், நான் இங்கே வந்திருக்கிறேனே, இதற்கு எதுவும் முகாந்திரம் இல்லையா? तो इसका मतलब அதனுடைய அர்த்தம் जो என்னவென்றால், अपने भाई लोगों के लिए कुछ भोजन लेके आए वो नहीं। நான் என்னுடைய சகோதரர்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்தேன் அது இல்ல. ध्यान से सुनिएगा கவனமாய் கேளுங்கள். और इस कहानी को हम अच्छा से जानते हैं। இந்த காரியத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். जब भी संडे स्कूल में जाते हैं, बच्चों का क्लास में जाते हैं, यही बोला जाता है। நாம் சண்டே ஸ்கூல் போகும்போதெல்லாம் இந்த கதையை சொல்லி கொடுப்பார்கள். एक तो गोलियात का कहानी या दानियल का कहानी, இங்க தாவீதோட கதை, கோலியாத்தோட கதை. थोड़ा सा बड़े हो जाएंगे जो सिमसोन की कहानी, கொஞ்சம் பெருசாயிட்டோம்னா சிம்சோன் கதை. और इसलिए हम जानते हैं। நாம் இதை நன்றாக तो அறிந்திருக்கிறோம். यहाँ अपने भाई लोगों के लिए खाना पहुंचाने का काम इनके हाथ में दिया जा रहा है। இங்கே தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவை எடுத்து செல்வதற்கான வேலை அவருக்கு கரத்திலே கொடுக்கப்பட்டது. पिताजी ने इनके हाथों में कुछ पदार्थों को जो है भेज रहा है। அங்கே பிதாவானவர் அவருடைய தகப்பனார் அவர் கையிலே கொஞ்சம் பதார்த்தங்களை கொடுத்து அனுப்புகிறார். यहाँ जब युद्ध के मैदान में आ गए हैं, அங்கே யுத்தம் நடக்கிற இடத்திற்கு வந்த பொழுது, क्योंकि दाऊद का 3 भाई लोग वहां युद्ध के मैदान में हैं। ஏனென்று சொன்னால் தாவீதோட 3 சகோதரர்கள் அங்க யுத்த ஸ்தலத்திலே இருக்கிறார்கள். जब यहाँ पर आने के बाद भाई लोग जो है इनके ऊपर एकदम टेंशन के साथ बात कर रहे हैं। இங்கே அவர் வந்தபோது அவருடைய சகோதரர்களிடத்திலே மிகவும் கோபமாக பேசுகிறார்கள். तब यहाँ दाऊद उत्तर दे रहा है, அப்போது தாவீது அங்கே சொல்கிறார், खाना जिनके पास पहुंचाना है पहुंचा दिया गया है, சாப்பாடு யார் இடத்துல கொடுக்கப்படணுமோ அங்க கொடுக்கப்பட்டது. अपना ड्यूटी तो हो गया। தன்னுடைய வேலை முடிந்து விட்டது. लेकिन कहता है, ஆனால் சொல்லுகிறார், नहीं 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 नहीं, इसके पीछे और एक कारण है। இல்லை இல்லை, அதற்கு பின்பாக வேறொரு முகாந்திரம் जो உண்டு. मेरा जो ड्यूटी है, मेरा काम है, मेरा जिम्मेदारियां हैं, इसके बीच में परमेश्वर के लिए एक कारण है। என்னுடைய வேலை, என்னுடைய காரியம் எல்லாவற்றிற்கும் மத்தியிலே ஆண்டவருடைய ஒரு தெளிவான ஒரு முகாந்திரம் உண்டு. यहाँ मैं कुछ बातों को आपके बीच में रखने के लिए कोशिश करूंगा। இங்கே சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். अगर हमारे जीवन में भी अगर ये खास या इस कारण को समझते हुए अगर आगे बढ़ना है, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த முகாந்திரத்தை, இந்த காரணத்தை புரிந்து கொண்டவர்களாய் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று तो சொன்னால், ये कारण को समझने वाला दाऊद के जीवन से मैं कुछ बातों को
आपके बीच में रखने के लिए कोशिश करूंगा। இந்த காரியங்களை புரிந்து கொண்ட தாவீதுனுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் வைக்க जब விரும்புகிறேன். इन सारे बातों को मन में लेते हुए हम आगे बढ़ेंगे, இந்த எல்லா காரியங்களையும் நாம் மனதில் வைத்தவர்களாய் முன்னேறி हम போகும் பொழுது एक ड्यूटी के समान अपना सेवकाई को नहीं करेंगे, நம்முடைய ஊழியத்தை ஒரு வேலையாக செய்ய மாட்டோம். या एक ड्यूटी के समान हमारा जिम्मेदारियों को नहीं करेंगे। நம்முடைய பொறுப்புகளை ஒரு வேலையாக நாம் எண்ண மாட்டோம். हम सही ढंग से परमेश्वर के इच्छा के अनुसार हम इस कामों को पूरा कर सकते हैं। நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக நமக்கு கொடுத்த காரியங்களை நிறைவேற்றி முடிக்க तो முடியும். यहाँ जो व्यक्ति जानता था मैं यहाँ पर आने का एक विशेष कारण है, இங்கே ஒரு மனிதர் இங்கே நான் வருவதற்கு விசேஷித்த காரணம் உண்டு என்பதை அவர் அறிந்திருந்தார். और ऐसा जो जानने वाला एक दाऊद है, அப்படி அறிந்திருந்த தாவீது वहाँ उनके जीवन में सबसे पहले एक बात को हम देख सकते हैं। அங்கே அவருடைய வாழ்க்கையில் முதலாவது ஒரு காரியத்தை பார்க்க முடியும். जब हम जानते हैं जो हमारे जिम्मेदारियों के बीच में परमेश्वर के लिए एक मकसद है, நாம் இதை புரிந்து கொள்கிறோம் போது எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ நம்முடைய வேலைகளின் மத்தியிலே ஆண்டவருடைய முகாந்திரம் ஒன்று உண்டு. जहाँ मैं रखा गया हूँ और उसके बीच में परमेश्वर का एक खास मकसद है। எங்கே நான் வைக்கப்பட்டிருக்கிறேனோ அதற்கு ஆண்டவருடைய ஒரு தெளிவான முகாந்திரம் உண்டு. जब ये जानकारी के साथ हम आगे बढ़ने के लिए चाहेंगे, எப்பொழுது இதை புரிந்து கொண்டவர்களாய் நாம் முன்னேறி செல்ல முயற்சிக்கும் போது एक बात को हम लोग दाऊद से सीखना होगा। ஒரு காரியத்தை நாம் தாவீதினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். सबसे पहले क्या है? முதலாவது என்ன? वो परमेश्वर की इच्छा के अनुसार और परमेश्वर का अगुवाई के लिए पूरा पूरा अपने जीवन को सौंपा। அவர் ஆண்டவருடைய சித்தத்திற்கென்று ஆண்டவருடைய வழிநடத்துவதற்கென்று தன்னுடைய ஜீவனை முழுவதுமாக அர்ப்பணித்திருந்தார். हम दाऊद के बारे में कहां से देखते हैं? அங்கே தாவீதுடைய காரியத்தை நாம் எதிலிருந்து यहाँ பார்க்கிறோம்? हम 16वां अध्याय से हम देखते हैं। அங்கே 16வது அதிகாரத்திலிருந்து பார்க்கிறோம். जब सारे जो भाई लोगों को सामुएल के सामने वहां पर पेश किया गया, அங்கே தன்னுடைய எல்லா சகோதரர்களையும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போகணும் பண்ணின பின்பு यहाँ हम देखते हैं और भविष्यद्वक्ता पूछ रहा है क्या इतने ही बच्चे हैं और एक नहीं है? அங்கே நாம் பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசி கேட்கிறார்கள் இவ்வளவுதான் உனக்கு பிள்ளையா வேற பிள்ளைகள் இல்லையா என்று கேட்கும் तो वो பொழுது कहता है हाँ हाँ एक है वो जंगल में है, அவங்க சொல்றாரு அவங்க அப்பா ஒருத்தர் இருக்கிறான் அங்க காட்டுல இருக்கிறான், वो सबसे छोटा है। அவன் ரொம்ப சின்ன பையன் கடைசி. जब वो उनको ले आए तब वहां पर अभिषेक किया गया। அவர்கள் எப்பொழுது அந்த தாவீதை எடுத்து கொண்டு வந்தார்களோ அந்த இடத்துல तो அப்பொழுது அங்க அபிஷேகம் पूरा பண்ணுகிறார். इजरायली लोगों के लिए परमेश्वर चुन लिया, அங்கே மொத்த இஸ்ரவேல் ஜனத்திற்காகவும் ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்தார். लेकिन ये जो आगे अगर आप दाऊद के जीवन में देखेंगे, நீங்கள் தொடர்ந்து தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் जरूर विशेष रूप से बुलाया गया। உண்மைதான் அவர் விசேஷித்தமாக அழைக்கப்பட்டவர் உண்மைதான். सारे भाइयों के बीच में अभिषेक को पाया, தன்னுடைய எல்லா சகோதரின் மத்தியிலும் அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர். लेकिन जहां जहां रखा गया वहां तृप्त के साथ जीवन बिताया। ஆனால் எங்கெல்லாம் வைக்கப்பட்டாரோ அங்கெல்லாம் அவர் திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்தார். क्यों मालूम है? ஏனென்று தெரியுமா? इसमें परमेश्वर का एक खास मकसद है। இதுல ஆண்டவருடைய ஒரு விசேஷித்த முகாந்திரம் திட்டம் உண்டு. आगे अगर आप देखेंगे जो अभिषेक पाया हुआ लेकिन जंगल में भेड़ों को चरा रहा, நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவர் அபிஷேகம் பெற்றிருந்தார் ஆனால் தொடர்ந்து காட்டிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ये नहीं सोचा नहीं मैं तो अभिषेक पाया हुआ हूँ, मैं फिर कैसे जंगल में जाऊंगा, मैं भेड़ों को जो चराने का काम ऐसा कैसा करूंगा। அவர் அப்படியாக நினைக்கவில்லை. நான் அபிஷேகம் பெற்றிருந்தேன், நான் எதுக்கு திரும்ப போய் ஆட்டுல அந்த காட்டுக்குள்ள ஆடுகளை மேய்க்கணும் என்று நினைக்கவில்லை. और जो अभिषेक पाया हुआ जो ये लड़का है लेकिन घर का काम कर रहे हैं। அங்க அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருந்த அந்த வாலிபன் அங்க வீட்டினுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். पिताजी ने कहा जाके भाइयों के लिए खाना पहुंचा दो, அங்க அப்பா சொல்றாரு நீ போய் அந்த சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வான்னு சொல்லி, और भेड़ों को लेके जाना और चरा के लेके आना। அங்க ஆடுகள் எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க போய் மேய்த்துட்டு கொண்டு வரணும்னு சொல்றாரு. इनके अंदर किसी भी प्रकार का संघर्ष नहीं है। அங்கே அவருக்குள்ளாக ஒரு சலசமும் இல்லை. அவருக்குள்ள जब वो समझता है मेरे ऊपर परमेश्वर का एक खास कारण है, அவர் அது தனக்குள்ளாக ஆண்டவருக்குள்ள ஒரு விசேஷித்த அழைப்பு உண்டு காரியம் உண்டு என்பதை मेरे புரிந்து கொண்டார். जीवन के प्रति परमेश्वर का एक खास मकसद है, என்னுடைய ஜீவனை குறித்து ஆண்டவருக்கு ஒரு விசேஷித்த காரணம் உண்டு. वो कभी भी ऐसा विचार ही नहीं किया है। அவர் ஒருபோதும் அப்படின்றத நினைக்கவில்லை. और देखिएगा अभिषेक पाया हुआ के लिए अभी काम दूसरा एक काम मिला है, दुष्ट आत्मा को भगाना। அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு இன்னொரு வேலை கிடைக்குது, அங்க பிசாசை துரத்தணும். कैसा अभिषेक पाया है? எப்படிப்பட்ட அபிஷேகம் அவர் கிடைச்சது? दुष्ट आत्मा भगाने का अभिषेक नहीं है, துஷ்ட ஆத்மாவை அவர்களுக்கு துரத்துவதற்காக राजा का अभिषेक पाया है। ராஜாவாவதற்கு அபிஷேகம் लेकिन अभी काम கொடுக்கப்பட்டது. कर रहा है दुष्ट आत्मा को भगाने का। ஆனால் அங்க என்ன வேலை செய்யறாரு? அங்க பிசாசை துரத்துற வேலை बुलाएगा செய்யறாரு. बुलाएगा आई 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 राजा का दुष्ट आत्मा आ गया आई आई आई, ராஜா கூப்பிடுற ராஜாக்கு பிசாசு பிடிச்சிருச்சு வாங்க तुरंत आके வாங்க. बजाएगा। அங்க வந்து அவர் வீணை हाँ, काम हो गया, வாசிக்கிறார். बैठो। அங்க வந்தோனே சரியாயிடுது.
वो भी राजा कैसा राजा है? அதுவும் எப்படிப்பட்ட ராஜா? परमेश्वर का आत्मा चला गया, ऐसा आदमी के नीचे काम करना पड़ रहा है। அங்க ஆண்டவருடைய ஆவியானவர் போய்விட்டார், அவருக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை. यहाँ आप देख सकते हैं 14 वचन में, அங்கே 14வது வசனத்தில் நீங்கள் और பார்க்கிறீர்கள் परमेश्वर का आत्मा शाऊल से निकल चुका है। கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு போய்விட்டார் என்று यहोवा எழுதப்பட்டிருக்கிறது. का आत्मा शाऊल पर से उठ गया। அங்கே ஆண்டவருடைய ஆவி சவுலை விட்டு வெளியேறிற்று என்று दाऊद சொல்லப்பட்டிருக்கிறது. अभिषेक पाया हुआ है, தாவீது அபிஷேகத்தை பெற்றுக் और राजा கொண்டிருக்கிறவர். के रूप में एकदम अभिषेक पाया हुआ அங்க है। ராஜாவாவதற்கு ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். लेकिन उनको काम करना पड़ रहा है जो जिनके ऊपर कोई पवित्र आत्मा का कुछ बातें नहीं है। ஆனால் அவர் அப்படியாக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. யாருக்குள்ளாக ஆண்டவருடைய ஆவியானவரே இல்லையோ அவருக்கு கீழே இருந்து வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. और साथ ही साथ न केवल परमेश्वर का आत्मा उठ गया और दुष्ट आत्मा आ गया। அதோடு கூட மாத்திரமல்ல, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் போனது மாத்திரமல்ல, அசுத்த ஆவி அவருக்குள்ளாக இருக்கிறது. इसका मतलब அதனுடைய அர்த்தம் कब क्या करेगा पता नहीं। எப்ப என்ன செய்வார்னு தெரியாது. मेज पर बैठा के खाना खिलाएगा, அங்க மேஜையில உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பாரு. अचानक बाला उठा के खत्म करने के लिए कोशिश करेगा, திடீர்னு ஈட்டி எடுத்து கொல்றதுக்கு முயற்சி செய்வார். क्योंकि परमेश्वर का आत्मा काम नहीं कर रहा है। ஏன் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி அங்க செயல்படவில்லை. दुष्ट आत्मा है, அங்க அசுத்த ஆவி. क्या सोचेगा क्या करेगा कुछ पता नहीं। அது எப்ப என்ன யோசிக்க என்ன செய்வாங்கன்னு தெரியாது. लेकिन ऐसा व्यक्ति के आधीन में काम करना पड़ रहा है। ஆனால் அவருக்கு கீழே இருந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை. मान लीजिएगा पवित्र आत्मा के रूप में अगर वो अपने आप को कुछ नाटक करके दिखा के काम करने वाला है तो कोई बात नहीं। அங்க பரிசுத்த ஆவியானவர் போல அப்படியே நடித்து அங்க கொஞ்சம் காரியங்களை செய்கிறவரா இருந்தால் பரவாயில்லை. लेकिन यहाँ अपना सेवक लोग सब कोई जानते हैं। இங்கே அவருடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் தெரியும் அவரை பத்தி. और 15वां वचन में देखिएगा, அங்க 15வது வசனத்துல பாருங்க, उसमें क्या लिखा है। அங்க என்ன எழுதி இருக்கிறது? तब साउल के कर्मचारियों ने उससे कहा, सुन परमेश्वर की ओर से एक दुष्ट आत्मा तुझे घबराता है। यहाँ लोग भी जान रहे हैं जो परमेश्वर के द्वारा दुष्ट आत्मा तुम्हारे ऊपर है। இங்கே அவரை சூழ்ந்திருக்கிறவர்களும் அறிந்திருக்கிறார்கள், ஆண்டவரால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி அவருக்குள்ளாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார்கள். लेकिन इन सारे वातावरण के बीच में ஆனால் இந்த சூழ்நிலையின் எல்லாவற்றின் மத்தியிலும் दाऊद कुछ नहीं बोला। ஆனால் தாவீது ஒன்றுமே சொல்லவில்லை. आज हमारा संघर्ष क्या है मालूम है? இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன मैं தெரியுமா? यहाँ कैसा रह सकता हूँ? நான் இங்கே எப்படி இருக்க முடியும்? मैं यहाँ इस हॉस्टल में कैसा रह सकता இந்த हूँ? ஹாஸ்டல்ல நான் எப்படி இருக்க मैं முடியும்? ये वार्डन के आधीन में कैसा रह सकता हूँ? நான் அந்த வார்டன் கீழே எப்படி இருக்க முடியும்? और इस प्रकार का वातावरण में कैसा काम कर सकता हूँ? இந்த சூழ்நிலையில நான் எப்படி வேலை செய்ய कई முடியும்? बार हम कुड़कुड़ाते हैं, अपना जगह को, क्षेत्र को, बातों को चेंज करने के लिए हम कोशिश करते நாம் हैं। अनेक முறை முறுமுறுக்கிறவர்களாக நம்முடைய இடத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம். क्यों मालूम है? ஏன் தெரியுமா? हम जान नहीं पा रहे हैं जो मेरे जीवन में परमेश्वर का खास मकसद क्या है। நாம் ஆண்டவருடைய நமக்காக நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற விசேஷித்த காரணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. परमेश्वर क्या कारण से मुझे ऐसे लोगों के आदि में रखा है, हम लोग उसको समझने में फेल हो गए हैं। ஆண்டவர் எதற்காக இப்படிப்பட்டவர்களுக்கு கீழாக என்னை வைத்திருக்கிறார் என்பதை நாம் நினைப்பதற்கு தோற்று போடுகிறோம். लेकिन दाऊद ஆனால் தாவீது जहां कहीं भी है எங்கெல்லாம் இருந்தாரோ तृप्त के साथ, संतुष्ट के साथ रहा। அங்கே சந்தோஷமாக திருப்தியாக இருந்தார். और आगे अगर देखिएगा நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் प्रमोशन भी हो रहा है, அங்க கீழே பதவி கீழே வருது அவருக்கு. राजा के लिए वहां काम कर रहा है। அங்க ராஜா கீழே இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. फिर जंगल में चला गया, அங்க திரும்ப அங்க இதுக்கு போயிட்டார், காட்டுக்கு போயிட்டார். लेकिन कुछ नहीं सोचा, அதுவும் ஒண்ணும் कुछ பேசல, नहीं सोचा। எதுவுமே யோசிக்கல. जो व्यक्ति परमेश्वर के जो कारण को समझता है, எந்த மனிதர் ஆண்டவருடைய காரணத்தை புரிந்து கொள்கிறார்களோ वो कहीं भी रहने के लिए अपने आप को सौंपेगा, அவர் எங்கேயும் இருப்பதற்கு தன்னை அர்ப்பணிப்பார். किसी भी लोगों के आधीन में रहने के लिए सीखेगा, எப்படிப்பட்டவர்கள் கீழாக இருப்பதற்கு அவர் சம்மதிப்பார். अपना विचार को वहां चलाने के लिए कोशिश नहीं करेगा, அங்கே தன்னுடைய எண்ணங்களை செயல்வதற்கு முயற்சி செய்ய மாட்டார். उनके अंदर में ऐसा विचार रहेगा, அங்கே அவருக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணம் प्रभु இருக்கிறதோ, मुझे जगह कहीं भी रखेंगे। ஆண்டவர் என்னை எங்கெல்லாம் வைக்கிறாரோ परमेश्वर के लिए खास मकसद है, ஆண்டவருக்கு என்று ஒரு விசேஷித்த ये காரணம். बजाने के पीछे परमेश्वर के लिए और मकसद है। அங்கே நான் அதை வாசிக்கிறதுக்கு பின்பாக ஆண்டவருடைய விசேஷித்த காரியம் உண்டு. भेड़ों को चराने के पीछे और एक मकसद है परमेश्वर का। அந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்கு பின்பாக ஆண்டவருடைய விசேஷித்த காரணம் உண்டு. खाना पहुंचाने के लिए मैं जा रहा हूं, दूसरा एक मकसद है, कारण है। அங்கே சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கிறதுக்காக நான் போகிறேன், அதுக்கு பின்னாடி ஒரு ஆண்டவருடைய காரணம் जो உண்டு. भी मेरे जीवन में होगा, என்னதான் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறதோ मैं कुछ नहीं बोलूंगा, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். मैं अपने आप को पूरा पूरा सौंपूंगा। நான் என்னை முழுவதுமாக அர்ப்பணிப்பேன். क्या आप परमेश्वर का मकसद या परमेश्वर का खास या परमेश्वर का
कारण को समझते हुए आप जीवन बिताने के लिए चाहते हैं, நீங்கள் ஆண்டவருடைய காரியங்களை காரணத்தை புரிந்து கொண்டவர்களாக வாழ விரும்புகிறீர்களா? never try to ask question. நீங்கள் ஒருபோதும் கேள்வி கேட்பதற்கு முயற்சி आप செய்தார்கள். किसी भी हालत में प्रश्न उठने के लिए या पूछने के लिए कोशिश मत कीजिएगा. எந்த சூழ்நிலையிலும் கேள்வி கேட்பதற்கு முயற்சி செய்யாதீர்கள். आप जहां कहीं भी रहेंगे, நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, आपके अंदर में ये निश्चिंता होने पाए, இந்த நிச்சயம் உங்களுக்குள்ளாக இருப்பதாக. परमेश्वर एक खास कारण को रखा है ஆண்டவர் விசேஷித்த காரணத்திற்காக ये सारे வைத்திருக்கிறார். वातावरण के बीच में, இந்த எல்லா சூழ்நிலை மத்தியிலும் वो उसका पूरा करेगा. ஆண்டவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். और दूसरा और एक बात को भी हम देख सकते हैं, அங்கே இரண்டாவது இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். जब हम लोग ये खास कारण को लेके या उसको समझते हुए आगे बढ़ेंगे, நாம் இந்த காரணத்தை புரிந்து கொண்டவர்களாக முயற்சி செய்து முன்னேறி போகும் பொழுது ऐसा व्यक्ति को वातावरण कुछ भी नहीं कर सकता. அப்படிப்பட்ட மனிதரை சூழ்நிலைகள் ஒன்றுமே செய்ய तो முடியாது. 17वां अध्याय उसका 4 से अगर 7 तक देखेंगे, அங்கே 17வது அதிகாரம் அதனுடைய 4 से 7, 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் பார்ப்போம் என்று சொன்னால், वहां पर हम पूरा गोलियत के बारे में हम देखते हैं. அங்கே கோலியாத்தினுடைய காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. कितना लंबा है, அவர் எவ்வளவு பெருசா कितना இருந்தார், चौड़ा है, எவ்வளவு அகலமா இருந்தார், और क्या क्या हाथ में रखा है, அவர் கையில என்னென்ன வச்சிருந்தார், और साथ ही साथ वो धमकी देने लायक, डराने लायक क्या क्या बोलता है, அவர் பயமுறுத்துகிறவருமா என்னென்ன சொன்னாருன்னு அங்க और சொல்லப்பட்டிருக்கிறது. साथ ही साथ ये न केवल ये है, और उनका शब्दों से शाऊल और सारे सेना जो है एकदम डरा हुआ है. அது மாத்திரம் அல்ல, அவர் பேசுறதை கேட்டு சவுலும் அவரோடு கூட இருந்த சேனையும் பயந்து கலக்கமடைந்திருந்தது. अगर आप देखेंगे वहां किस प्रकार जो है 11वां वचन में 24वां वचन में हम देख सकते हैं, அங்கே 11வது வசனம் அதுக்கப்புறம் 22வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் புரிய முடியும் அந்த காரியம். देखिए ये जो किसी भी बातें जो खास को या कारण को समझते हुए आगे बढ़ने वाले व्यक्ति को हिला नहीं पाया. அங்க எந்த காரியங்களும் எந்த சூழ்நிலையும் காரியங்களை புரிந்து கொண்டவர்களாய் செல்கிறவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. और एक बहुत बड़ा चुनौती को भी वो सुन रहा है. அங்கே ஒரு விசேஷித்த காரியத்தையும் அவர் தெரிந்தெடுக்கிறார். और अगर जाके शाऊल से युद्ध करते हुए अगर हो जाएगा, ஒருவேளை அங்க போய் யுத்தம் செய்து தோற்று போர்கள் என்று சொன்னால் अगर सफलता नहीं मिलेगा, அங்கே காரியம் கிடைக்காது. मेरे कारण और सारे लोग उनका गुलाम बनना है. அங்கே என் மூலமாக எல்லாரும் அங்க அடிமையாகணும். वातावरण बिल्कुल उनके साथ में नहीं है, அந்த சூழ்நிலை முழுவதுமாக அவருக்கு ஒத்து போகவில்லை, சாதகமாக लेकिन இல்லை. एक भी बातों को लेके वो रुका नहीं. ஆனால் அவர் எந்த காரியத்தையும் எடுத்து அவர் நிறுத்தவில்லை. क्यों मालूम है? ஏன் தெரியுமா? ये जानता है मेरे जीवन में परमेश्वर का एक खास कारण है, அவருக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஒரு விசேஷித்த திட்டம் உண்டு என்று और சொல்லி. साथ ही साथ अपने जो भाई लोग और इनको इनकार कर रहा है. அது மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்த சகோதரர்கள் அவரை அங்கே தடுக்கிறார்கள். अगर आप 17वां अध्याय का अगर 28 और 33वां वचन को देखेंगे, 17வது அதிகாரம் 28வது வசனம் 33வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று अपने சொன்னால், भाई लोग इतना डांटते हुए कह रहे हैं, அங்கே அவருடைய சகோதரர்கள் எப்படியாக அவர்களை திட்டினார்கள் என்று பார்க்க और முடியும். अपना काम को छोड़ के आने का क्या दरकार है. நீ உன்னுடைய வேலையை விட்டுட்டு இங்க வந்து என்ன செய்கிற என்று और கேட்கிறார்கள். 33वां वचन को भी देखेंगे, அங்கே 33வது வசனத்திலே பார்க்கும் பொழுது वहां पर शाऊल इस प्रकार कहता है, அங்கே சவுல் இப்படியாக சொல்லுகிறார். सबसे बड़ा आदमी कह रहा है, அங்க सबसे बड़ा आदमी कह रहा है, அங்க பெரிய ஆள் இப்படியாக சொல்லுகிறார். और राजा खुद कह रहा है, அந்த ராஜாவே இப்படியாக சொல்றாரு, तुमसे होगा नहीं. உன்னால ஒண்ணும் ஆகாது. जो परमेश्वर का कारण को खास को समझता है, யார் ஆண்டவருடைய காரியத்தை புரிந்து கொண்டார்களோ वो इनकार किया जा रहा है, அவர் அங்கே நிராகரிக்கப்படுகிறார். और तुम आगे नहीं बढ़ सकते हो, நீ முன்னேறி போக முடியாது. तुम्हारे पास ताकत नहीं है, உன்னிடத்திலே பலன் இல்லை. सबसे छोटा है, நீ எல்லாரிடம் युद्ध சிறியவன். करने के लिए आता नहीं है, உனக்கு செய்ய முடியாது. और इन सारे बातें जो है उनको पीछे नहीं ले गया. இந்த எல்லா காரியங்களும் அவரை பின்னோக்கி இழுத்து செல்லவில்லை. हर बातों को देख रहा है, அவர் எல்லா காரியத்தை பார்த்தார். हर नकारात्मक की बातों को देख रहा அவர் है, எல்லா நகையாடல்களையும் பார்த்தார். लेकिन वो कभी भी पीछे नहीं हटा, ஆனால் அவர் ஒருபோதும் பின்னோக்கி और போகவில்லை. हमेशा 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 आगे बढ़ते रहा. அவர் தொடர்ந்து தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருந்தார். और यहाँ हम देखते हैं उनके लिए शाऊल अपने सारे बातों को पहनाते हुए वहां पर कोशिश कर रहे हैं. இங்கே நாம் பார்க்கிறோம், சவுல் தன்னுடைய எல்லா காரியங்களையும் அவருக்கு அங்க அணிவித்து அங்க முயற்சி செய்கிறார். यहाँ हम देख सकते हैं 38 और 39वां वचन में, அங்கே 38 அங்க 39வது வசனங்களிலே பார்க்கும் பொழுது वहाँ वो बिल्कुल इनका साथ नहीं दे रहा है, அங்கே அது அவருக்கு ஒன்றும் ஒத்து போகவில்லை. लेकिन ஆனால் ये रुका नहीं. அவர் நின்று போகவில்லை. जो हम व्यक्ति
परमेश्वर का कारण को हम समझ लेते हैं, எந்த மனிதன் ஆண்டவருடைய காரியங்களை புரிந்து கொள்கிறானோ नकारात्मक की बातों को बिल्कुल मन में नहीं लेगा। அவர் எதிர்மறையான காரியங்களை ஒருபோதும் தன்னுடைய மனதிலே எடுக்க மாட்டார். नकारात्मक की बातों को अपने पास निकटता में आने नहीं देता। அவர் எதிர்மறையான காரியங்களை தன்னுடைய அருகிலே வருவதற்கு அனுமதிக்க மாட்டார். लेकिन जो कास को या कारण को नहीं समझते हैं, ஆனால் யார் காரணத்தை புரிந்து கொள்ளவில்லையோ वो बोलेंगे ये ऐसा है, அவர்கள் சொல்வார் இது இப்படியா ये இருக்கு, वैसा है, அது அப்படியா இருக்கு, इन्हीं के वजह से ऐसा हो गया, இதனால தான் அப்படி उनके ஆயிடுச்சு, वजह से ऐसा हो गया, அதனால தான் அப்படி मैं ஆயிடுச்சு, नहीं जा सकता हूं, நான் போக முடியாது, मैं नहीं कर सकता हूं, நான் என்னால செய்ய मैं सेवा முடியாது, नहीं कर सकता हूं, நான் ஊழியம் செய்ய मैं यहाँ முடியாது, नहीं रह सकता हूं, என்னால இங்க இருக்க कई முடியாது. बातों को बोल के पीछे चले जाते हैं। அவர்கள் अनेक காரியங்களை சொல்லி பின்வாங்கி போவார்கள். एस्तर का हालत भी यही रहा। எஸ்தருடைய நிலைமையும் அப்படிதான் இருந்தது. एस्तर वातावरण को देखी சூழ்நிலையை பார்த்தாள், और नियम कानून क्या है देखी, அங்கே சட்ட திட்டங்களை பார்த்தாள், और सरकार के तरफ से जो भी बातें उन सारी बातों को देखी, அங்கே அரசாங்கத்தினுடைய காரியங்கள் என்னதான் இருக்கோ எல்லாவற்றையும் பார்த்தாள். और बुलाए बिना राजा के पास नहीं जा सकते, वो அங்கே जानती थी। அழைக்கப்படாமல் ராஜாவினிடத்தில் போக முடியாது, அதை அறிந்திருந்தாள். लेकिन ஆனால் एक बात वहां पर वो भूल गई। ஆனால் ஒரு காரியத்தை அவள் மறந்து போனாள். क्यों परमेश्वर यहाँ मुझे रानी के रूप में रखा है, वो खास कारण को भूल गई। ஆண்டவர் எதற்காக என்னை இங்க ராணியாக வைத்திருக்கிறார் என்ற முகாந்திரத்தை அவள் மறந்து போனாள். इसी में मुर्देकाई को काम करना पड़ा। எனவேதான் மொர்தெகாய் அங்கிருந்து கிரியை செய்ய अगर வேண்டியதாக आप उस अध्याय को इस दृष्टिकोण से अगर आप पढ़ेंगे, நீங்கள் ஒருவேளை இந்த கண்ணோட்டத்தோடு அந்த அதிகாரத்தை பார்ப்பீர்கள் என்று क्यों சொன்னால், प्रभु मुझे यहाँ पर इतने ऊंचे स्थान में रखा है, वो कारण को वो समझ नहीं पाई। ஆண்டவர் ஏன் என்னை இவ்வளவு உன்னதமான இடத்திலே வைத்திருக்கிறார் என்பதை அவளால் புரிந்து கொள்ள इसलिए முடியவில்லை. सारे नकारात्मक की बातों को सामने लेके आ रही है। அதனால் தான் அங்கே எதிர்மறையான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வைக்கிறார். मुर्देकाई को धीरे धीरे सिखाना पड़ रहा है। அங்கே மொர்தெகாய்க்கு மெதுவா சொல்லி கொடுக்க வேண்டியதா नहीं இருக்கு. नहीं 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 नहीं, आपको जाना होगा। நீங்க கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும். नहीं, आपको इसी प्रकार इस वक्त के लिए ही प्रभु ऊपर ले गया है। இந்த காரியத்திற்காக தான் ஆண்டவர் உன்னை எடுத்து இந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள रानी வேண்டும். के पद में आने के लिए नहीं, ராணியாவதற்கு இல்லை, वो खास मकसद नहीं அது है। விலையேற பெற்ற நோக்கம் उसमें அல்ல. से जो काम होना है वो खास मकसद है। அதனுடையிலிருந்து காரியங்கள் செய்ய வேண்டும், அதுதான் திட்டம். जब वो एस्तर समझ गई, எப்பொழுது இதை எஸ்தர் புரிந்து கொண்டாலோ तब वो कहने लगी, அப்பொழுது அவர் சொல்கிறார், मैं मर भी जाऊं मैं जाऊंगी। நான் இறந்து போனால் மரித்தாலும் பரவாயில்லை मैं போவேன். जो नकारात्मक की बातें हैं, ये हो जाएगा वो हो जाएगा, मैं कुछ नहीं सुनूंगा। இந்த எதிர்மறையான காரியங்களை நான் எதையும் நான் கேட்க மாட்டேன். मैं मर जाऊंगी, ऐसा हो जाएगा, ऐसे मैं उसके बारे में विचार भी नहीं करूंगी, நான் மரித்து போவேன், இப்படிப்பட்ட காரியங்கள் எதையும் நான் நினைக்க மாட்டேன். क्योंकि अभी मुझे कारण मालूम हो गया। ஏனென்று சொன்னால் எனக்கு இப்பொழுது காரணம் புரிந்து கொண்டது. रानी का पद नहीं है, ராணியினுடைய பதவிக்காக அல்ல, उसके पीछे परमेश्वर का एक खास कारण है। அதற்கு பின்பாக ஆண்டவருடைய ஒரு விசேஷித்த காரணம் உண்டு. बच्चे और बड़े सुबह के वक्त में कहने के लिए मैं चाहता हूं, சிறியோரே பெரியோரே இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், आपके चारों तरफ नकारात्मक की बातें बहुत कुछ खड़ा हो सकता है। இந்த உங்களை சுற்றி நான்கு புறமும் எதிர்மறையான காரியங்கள் பலவாக எழும்பி நிற்கலாம். आपको पीछे ले जाने के लिए बहुत बातें ऐसा कोशिश कर सकता है। உங்களை பின்னோக்கி இழுப்பதற்கு अनेक காரியங்கள் முயற்சி செய்யலாம். जब आप समझेंगे, ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது मेरा जो काम के अलावा परमेश्वर का एक खास मकसद है, என்னுடைய வேலைக்கு பின்பாகவும் ஆண்டவருடைய ஒரு விசேஷித்த திட்டம் உண்டு. ये पढ़ाई के अलावा मेरे लिए एक खास मकसद है। இந்த படிப்புக்கு பின்பாகவும் ஆண்டவருடைய ஒரு விசேஷித்த காரணம் உண்டு. मेरे डिपार्टमेंट को मैं चला रहा हूं, इसके पीछे और एक खास मकसद है। என்னுடைய டிபார்ட்மெண்டை நடத்துவதற்கு பின்பாகவும் ஆண்டவருடைய ஒரு விசேஷித்த திட்டம் உண்டு. ऐसा एक सेवक के आदमी में मैं काम कर रहा हूं, उससे बढ़कर एक खास मकसद है। இப்படிப்பட்ட ஊழியருக்கு கீழாக இருந்து நான் காரியங்களை செய்கிறேன், அதற்கு பின்பாக ஆண்டவருடைய ஒரு விசேஷித்த திட்டம் உண்டு. किसी भी नकारात्मक की बातों के लिए कान नहीं लगाएंगे। நீ எந்த எதிர்மறையான காரியங்களுக்கும் உங்கள் செவி बोलने वालों को बोलने दीजिए, பேசுறவர்கள் பேசட்டும், सोचने वालों को सोचने दीजिए, யோசிக்கிறவர்கள் யோசிக்கட்டும். मैं आगे 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 मैं बढ़ता ही जाऊं। நான் தொடர்ந்து முன்னேறி 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 வளர்ந்து கொண்டே போவேன். तीसरा, हम दाऊद से और एक बात को हम सीख सकते हैं। மூன்றாவது தாவீதினிடத்திலிருந்து நாம் இன்னொரு காரியத்தையும் கற்றுக்கொள்ள जो முடியும். खास कारण है, खास है, केवल उसी के ऊपर ज्यादा ध्यान दिया। அந்த முகாந்தரத்தின் பேரில் அதற்காகவே அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க முடியும். He was so serious on खास only. அவர் அந்த முகாந்தரத்தின் மேலே அதிக கவனமுடையவர்களாக இருந்தார். जो समझ लिया परमेश्वर मेरे लिए एक खास काम को रखा है या कारण को रखा है, ஆண்டவர் எனக்காக இந்த விசேஷத்த காரியத்தை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டவர்கள் उसको छोड़कर और अन्य बातों में ज्यादा मन नहीं लगाया। அதை விட்டு மற்ற காரியங்கள் மேலே அதிக நாட்டம் இருக்காது. अगर आप यहाँ उस अध्याय में देखेंगे, நீங்கள் இந்த அதிகாரத்தில் அதை பார்ப்பீர்கள் என்று சொன்னால்
23 और 26वां वचन में हम अगर देखेंगे இங்கே 23வது 26வது और வசனத்திலே उसके பார்க்கும் पहले பொழுது, हम 23वां वचन में क्या लिखा हम लोग देखेंगे, அங்கே 23வது வசனத்தில் என்ன எழுதி இருக்கிறது? पढ़िएगा। उनके साथ हाँ, बातें कर ही रहा था बातें कर ही रहा था। कि पलिस्तियों की पातियों हाँ, में से वह वीर अर्थात गतवासी गोलियात नामक वह पलिस्ती योद्धा चढ़ आया और पहले की सी बातें कहने लगा और दाऊद ने उसे सुना। அவன் இவர்களோடே பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். यहाँ अगर आप दो बातों को अंडरलाइन करेंगे तब आप इन बातों को समझ सकते हैं। இங்கே ரெண்டு காரியங்களை நீங்கள் கோடிடுவதன் மூலமாக இந்த காரியங்களை एक புரிந்து கொள்ளலாம். है जब वो बातें कर ही रहा था, ஒன்று அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே दाऊद ने गोलियत के जो बातों को सुना। அங்கே தாவீது கோலியாத்தினுடைய காரியங்களை கேட்கிறார். यहाँ बाइलों के साथ वो बातचीत कर रहा है, कैसे हैं, क्या है, नहीं है, सब कुछ पूछ रहे हैं। அங்கே அவர் தன்னுடைய சகோதரரிடத்திலே எப்படி இருக்கிறீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி விசாரித்துக் கொண்டிருக்கிறார். लेकिन इनका कान में सुनाई पड़ रहा है, ஆனால் இவருடைய காதிலே ஒரு இப்படியாக கேள்விப்படுகிறது. वो ऐसा कुछ बातों को लेके वो बातचीत नहीं किया। அங்கே அப்படியாக ஒரு காரியத்தை எடுத்து பேசவில்லை. क्या इतना पतले हो गए, ஏன் இப்படி ஒல்லியாயிட்ட? जो आप अच्छा से खाना खाते हैं कि நீ नहीं, சரியா சாப்பாடு சாப்பிடுறியா இல்லையா? तो क्या कुछ तकलीफ हुआ है कि नहीं? உனக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? नहीं, यहाँ तो बातचीत कर रहे हैं, இங்கே இதே இல்ல लेकिन காரியங்களை इनका பேசிக் கொண்டிருக்கும் मेन பொழுது. जो इनका कान वहां गोलियत की बातों के ऊपर है। ஆனால் இவருடைய அந்த கவனிப்பு அங்கே கோலியாத்தினுடைய காரியங்களில் இருக்கிறது. जो व्यक्ति कास को जानता है, कारण को जानता है, எந்த மனிதர் அந்த முகாந்திரத்தை அறிந்திருக்கிறாரோ और आपस में रहने वाले ऐसा चुटपुट के बातों के ऊपर ध्यान को नहीं देगा। அங்கே தன்னை சுற்றி நடக்கிற அந்தமான காரியங்களை அவர் கவனம் செலுத்த மாட்டார். यहाँ 26वां वचन में भी देखिएगा, அங்கே 26வது வசனத்திலே यहाँ பார்க்கும் பொழுது बताया जा रहा है, அங்கே சொல்லப்படுகிறது अगर गोलियत को अगर कोई मारेगा அங்கே கோலியாத்தை யாராவது கொன்றார்கள் और என்று उनको சொன்னால் जो क्या क्या किया जाएगा 25वां वचन में देखें, அங்கே 25வது வசனத்திலே என்ன அங்கே वहां கொடுக்கப்பட்டிருக்கிறது? राजा उसको बहुत बड़ा बनाएगा, அங்கே ராஜா அவரை பெரிய மனிதராக்குவார். महान बनाएगा, அங்கே ஐஸ்வர்யவானாக்குவார். धनी बनाएगा, அங்கே குமாரனை கொடுப்பார். साथ ही साथ अपना बेटी को भी देगा। அங்கே சாரி குமாரத்தையும் கொடுப்பார். लेकिन यहाँ और 26वां वचन में देखिएगा, அங்கே 26வது வசனத்தை பார்க்கும் பொழுது दाऊद फिर से पूछ रहा है, தாவீது திரும்பவும் கேட்கிறார். नहीं 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 नहीं, क्या बोल रहे थे, क्या बोल रहे थे आप, நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? नहीं नहीं, क्या क्या बातें कर रहे थे, நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? नहीं वो दाऊद को जो गोलियत को मारने वालों को क्या क्या किया जाएगा, நீங்க கோலியாத்தை கொல்றவருக்கு என்னென்ன செய்வீங்க? दोबारा बताना पड़ रहा है। நீங்க திரும்பவும் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. इसका मतलब क्या है, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் चाहे अपने बाइलों की बातें किए न हो அவர் தன்னுடைய சகோதரருடைய காரியங்களா या இருந்தாலும் சரி अपनी लाभ की बातें किए न அல்லது हो, தன்னுடைய லாபமான காரியங்களா இருந்தாலும் சரி इतना ध्यान नहीं दे रहा है। அவர் அங்க கவனம் செலுத்தவில்லை. लेकिन जो खास के लिए बुलाया गया है, அவர் எந்த காரணத்திற்காக जो அழைக்கப்பட்டாரோ समझता है मेरे जीवन में परमेश्वर का खास कारण है, யார் ஆண்டவருடைய காரியம் எனக்காக தனிப்பட்ட காரியம் இருக்கு என்பதை புரிந்து கொள்கிறார்களோ वो आसपास के और ऐसा जो साधारण बातें हैं वो सब में ध्यान नहीं देगा। அங்கே தன்னை சுற்றி சாதாரணமாக நடக்கிற பேச்சுவார்த்தைகளிலே அவருடைய கவனம் இருக்காது. इसका मतलब ये नहीं है वो सारे कामों को छोड़ देगा, அவருடைய அர்த்தம் அது அல்ல அவர் எல்லா வேலையும் விட்டுருவார் அப்படி அல்ல. सारे लोगों को इनकार करके अलग कर देगा। எல்லாரையும் நிராகரித்து விட்டு தனியாயிருவார் அப்படி அல்ல. यहाँ औरंगाबाद में एक परिवार में हुआ, அங்கே அவுரங்காபாத்ல ஒரு குடும்பத்துல நடந்தது. तुरंत मत सोचिएगा ये जेम्स के परिवार है, உடனே ஜெம்ஸ்னுடைய குடும்பம் नहीं நினைக்காதீங்க. जेम्स में नहीं है, वे लोग दूसरा संस्था में काम कर रहे थे। அங்க ஜெம்ஸ்ல இல்ல அது வேற ஒரு ஸ்தாபனத்துல இருந்தாங்க. और जब उनको एक टीवी में एक परमेश्वर के दास का कुछ संदेश आया அங்க டிவில ஒரு ஊழியக்காரருடைய செய்தி வந்த பொழுது और सेवक का पत्नी उसको ध्यान से देखने लगी, அங்கே ஊழியக்காரருடைய மனைவி வந்து அது ரொம்ப கவனமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. वो बता दिया हम खाते हैं पीते हैं हम सेवा करते हैं परिवार चलाते हैं, लेकिन इससे ज्यादा ये खास कारण है परमेश्वर का। அங்க அப்படியே சொன்னாங்க நீங்க சாப்பிடுறோம் எல்லாம் பண்றோம் எல்லாம் செய்றோம் இதுக்கு பின்ன இது குடும்பம் எல்லாத்துக்கும் மேல ஆண்டோட ஒரு விசேஷ திட்டம் உண்டு. अब प्रभु जल्दी आने वाला है हम साथ में जाने के लिए, ஆண்டவர் சீக்கிரத்துல வர போறார் நம்ம எடுத்து செல்வதற்காக. हम परमेश्वर के साथ
साथ उठा लिए जाएंगे। நாம் ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்வார். तो ये धीरे धीरे पत्नी क्या की, இந்த மெதுமெதுவா அந்த மனைவி என்ன செய்தாள்? बाकी सारे बातों को बंद कर दी, மத்த எல்லா காரியத்தையும் நிப்பாட்டிடுச்சு. पति से बात करना बंद कर दी, அந்த கணவரிடத்துல பேசுறது और घर குறைச்சாச்சு. का काम करने में बंद कर दी, அங்க வீட்டு வேலை செய்யறதெல்லாம் और நிப்பாட்டியாச்சு. यहाँ तक वे लोग खुद चर्च चलाते हैं, वो चर्च जाना भी बंद कर दी। அவங்க சபை நடத்துறவளா இருந்து அந்த சபையை பங்கு பெறுகிறது நிப்பாட்டி விட்டார். छोटा मोटा काम करेगी, அங்க சின்ன சின்ன வேலை செய்யும். बाइबल के साथ बैठ जाएगी। அங்க வேதாந்தத்தை எடுத்து உட்கார்ந்துரும். प्रभु जल्दी आ, ஆண்டவரே प्रभु சீக்கிரம் जल्दी आ, வாரும். ஆண்டவரே சீக்கிரம் हमको வாரும். जल्दी उठा लीजिए। ஆண்டவரே என்னை சீக்கிரமா எடுத்துக்கொள்ளும். पत्नी को केवल उठाए नहीं उठाए, அந்த கணவருக்கு மனைவி மாத்திரம் அல்ல, पूरा परिवार को प्रभु उठा लिया। यहाँ से ஆண்டவர் இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் இங்க இருந்து எடுத்துட்டு सब போயிட்டார். दक्षिण चलेगी। எல்லாம் அங்க தமிழகத்துக்கு तो போயிட்டாங்க. इसका मतलब ये नहीं है हमारे लिए जो खास कारण है या मकसद है हम अपने जिम्मेदारियों को नहीं करें, அதனுடைய அர்த்தம் இது அல்ல, நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் தள்ளிரணும் हम அப்படி पढ़ाई அல்ல. में मन नहीं लगाएंगे, அந்த படிப்புல கவனம் செலுத்த या கூடாது அப்படி हमारा இல்ல. जो टेबल वर्क उसका नहीं करेंगे। நம்முடைய கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகள் மேல கவனம் செலுத்த அப்படி அல்ல. लेकिन ஆனால் परमेश्वर चाहता है, ஆண்டவர் விரும்புகிறார், दाऊद के द्वारा सिखाने के लिए चाहता है, தாவீதிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறார். हमारा कान हमारे बातें जो परमेश्वर का मकसद है कारण है उसके ऊपर ज्यादा लगना चाहिए। நம்முடைய காதுகள் எப்போதும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த காரியங்களின் மேலே கவனத்தை வைக்கிறதாக இருக்க வேண்டும். लेकिन आजकल शैतान का बहुत बड़ा एक चतुराई का काम ये है, இன்றைக்கு சத்ருவினுடைய ஒரு தந்திரமான காரியங்கள் என்னவென்று और சொன்னால், जैसा इजरायली लोगों के साथ मिस्र देश में किया वैसा ये आज भी करने के लिए कोशिश करता है। எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலே அவனோடு கூட செய்தான், அதே போல இன்றைக்கும் செய்யறதுக்கு முயற்சி செய்கிறான். वो वहां पर क्या किया, அங்க என்ன செய்தான்? इन लोगों के लिए जो खास कारण है उसको बारे में ये लोग सोचना ही नहीं, அவர்களுக்குள்ளாக இருந்த விசேஷித்த காரணத்தை நினைப்பதற்கு அனுமதிக்கவில்லை. ये लोग बाहर जाना है அங்க வெளியே போணும், और அவர்கள் परमेश्वर के लिए आराधना करना है ஆண்டவருக்காக ஆராதனை செய்ய வேண்டும், और कनान देश में पहुंचना அங்க है, கானான் தேசத்திற்கு போக வேண்டும். इसके बारे में बिल्कुल 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 सोचना ही नहीं, அப்படிப்பட்ட காரியங்களை அவர்களை கொஞ்சம் கூட நினைப்பதற்கு அனுமதிக்கவில்லை. और काम दे दो, அங்க இன்னும் அதிகமா வேலை கொடு, काम का और बढ़ा दो। இன்னும் வேலையை அதிகமாக்கு. आज भी जो शैतान इसी प्रकार कोशिश करता है, இன்றைக்கும் பிசாசு இதே முயற்சியை செய்கிறான். जो भी का बातें हैं उसको बढ़ा दीजिए, எல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் இன்னும் அதிகமாக்கு, ताकि जो परमेश्वर का खास कारण है उसके बारे में हम विचार न करें। ஏனென்று சொன்னால் அதன் மூலமாக ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற காரியத்தின் மேலே நம்முடைய எண்ணங்கள் போகாது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். आज परमेश्वर हमसे पूछने के लिए चाहता है, ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் பேச விரும்புகிறார். जो हमारे ऊपर परमेश्वर का खास कारण है, ஆண்டவர் நமக்காக யாருக்குள்ள ஆண்டவருடைய சித்தம் விசேஷித்த சித்தம் இருக்கிறதோ, परमेश्वर का खास मकसद है, ஆண்டவருடைய விசேஷித்த திட்டம் उसके இருக்கிறதோ, और हमारा कान को हम कितना लगाते हैं, அதன் மேலே நம்முடைய காதுகளை எவ்வளவாய் வைத்திருக்கிறோம், उतने उसके ऊपर हम कितना ध्यान देते அதன் हैं, மேல் எவ்வளவு கவனம் செலுத்துகிறவர்களா இருக்கிறோம். ज्यादा प्रतिशत हम उन बातों के ऊपर डालते हैं या और जो तत्काल के कुछ बातों के ऊपर हम डालते हैं। நாம் அப்படிப்பட்ட காரியங்களின் மேலே அதிகமான கவனம் வைக்கிறோமா அல்லது இம்மைக்குரிய காரியங்களின் மேலே நம்முடைய காரியங்களிலே கவனம் வைக்கிறோமா? पौलुस बहुत अच्छा से कहता है, பவுல் அவ்வளவு அழகாய் சொல்கிறார். आप कुछ वचनों को पढ़ेंगे, फिलिपियों के पत्री பிலிப்பியர் எழுதின நிருபத்தை படிப்போம். 3 अध्याय, 3வது அதிகாரம், फिलिपियों के पत्री उसका 3 अध्याय, பிலிப்பியர் 3வது அதிகாரம், और वहां पर हम 13 से लेकर 15वां वचन तक हम देखेंगे। அங்கே 13வது வசனத்திலிருந்து நாம் 15வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். फिलिपियों के पत्री उसका 3 अध्याय और 13, 14, 15। பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13, 14, 15. हे भाइयों, मेरी भावना यह नहीं कि मैं पकड़ चुका हूँ, परंतु केवल यह एक काम करता हूँ कि जो बातें पीछे रह गई है उनको भूलकर आगे की बातों की ओर बढ़ता हुआ निशाने की ओर दौड़ा चला जाता हूँ, ताकि वह इनाम पाऊँ जिसके लिए परमेश्वर ने मुझे मसीह यीशु में ऊपर बुलाया है। आगे, हम में से जितने सिद्ध हैं, हम में से जितने सिद्ध हैं यही विचार यही रखें, विचार रखें, और यदि किसी और बात यदि में किसी बात में तुम्हारा और विचार हो विचार हो तो परमेश्वर उसे भी तुम पर प्रकट कर देगा। சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்.
यहाँ पौलुस बहुत सुंदर ढंग से यहाँ बताता है, இங்கே பவுல் மிகவும் அழகாக எழுதுகிறார், जो पीछे की बातों को मैं ध्यान नहीं दूंगा, मैं आगे की ओर बढ़ता चलाऊंगा। நான் பின்னான காரியங்களின் மேலே கவனம் செலுத்த மாட்டேன், முன்னோக்கி தொடர்ந்து ஓடுவேன். आज परमेश्वर हमसे पूछने के लिए चाहता है, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் பேச கேட்க जिन जिन விரும்புகிறார். बातों को हम छोड़ के आए, எந்தெந்த காரியங்களை நாம் விட்டு வந்தோம், चाहे हमारा पुराना स्वभाव हो सकता है ஒருவேளை நம்முடைய பழைய குணாதிசயமாக या இருக்கலாம், हमारे पुराने आदत हो सकता है அல்லது நம்முடைய பழைய பழக்கங்களாக இருக்கலாம், या पुराने हमारे जो संगति हो सकता है அல்லது பழைய நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், या पुराने हमारे चाल चलन हो सकता है। அல்லது பழைய நம்முடைய காரியங்களாக இருக்கலாம். क्या हम उन सारे बातों को बिल्कुल छोड़ के आगे 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 की ओर जाते हैं, நாம் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் முழுவதுமாக விட்டுவிட்டு முன்னோக்கி செல்கிறவர்களாக இருக்கிறோமா, या अभी भी उन सारे बातों में लटके हुए हैं? அல்லது அந்த காரியங்களை நாம் இப்பொழுது தொடர்ந்து நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோமா? शैतान कोशिश करता है பிசாசு இப்படியாக முயற்சி हम செய்கிறான், उसी प्रकार टेंशन में ही रहें, அப்படிப்பட்ட அந்த டென்ஷன்லயே இருக்கணும் என்று हम முயற்சி उसी செய்கிறான், प्रकार का जो गुस्सा में ही रहें, அப்படிப்பட்ட கோபத்திலேயே இருக்கணும் என்று हम முயற்சி उसी செய்கிறான், प्रकार का स्वभाव में ही रहें। அதே குணாதிசயத்தில் இருக்கணும்னு முயற்சி हम जिन செய்கிறான். आत्मा को पाए हैं उसी के अनुसार नहीं, पुराना आत्मा के जो जैसा ही हम काम करें। நாம் எப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆவியை பெற்றோமோ அதன்படியாக அல்ல, பழைய ஆத்மாவினுடைய கிரியைகளிலே இருக்க வேண்டும் हम என்று रोशनी விரும்புகிறான். के संतान के रूप में नहीं, अंधकार के संतान के रूप में काम करें। நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இல்லாதபடிக்கு இருளின் சந்ததியா இருப்பதற்கு அவன் முயற்சி செய்கிறான். लेकिन ஆனால் यहाँ परमेश्वर हमें बताने के लिए चाहता है, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். जो ये आसपास के इस प्रकार के बातों में वो जो खास को जानता, कारण को जानता, वो ध्यान नहीं देगा। அந்த முகாந்திரத்தை அறிந்தவர்கள் இப்படி நம்மை சுற்றி இருக்கிற उन இப்படிப்பட்ட காரியங்களை सारे கவனம் செலுத்த बातों को மாட்டார். एकदम झाड़ के वो बढ़ते ही जाएगा। அவர் எல்லா காரியங்களையும் தட்டி உதறி தள்ளிவிட்டு அவர் முன்னேறி इन செல்கிறவராய் सारे இருப்பார். बातों के ऊपर ज्यादा ध्यान नहीं देगा। இந்த எந்த காரியங்கள் மேலும் கவனம் செலுத்த மாட்டார். सारे बातों के एकदम ऐसा कि झाड़ के वो जाते रहेगा। இந்த எல்லா காரியங்களையும் அப்படியே உதறி தள்ளிவிட்டு ஓடுவார். यहाँ देखिएगा लूका रचित सुसमाचार उसका 9वां अध्याय, இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 9வது यहाँ அதிகாரத்திலே चेले लोगों के जीवन में भी हम उन बातों को हम देखने के लिए இங்கே मिलता है। சீசருடைய வாழ்க்கையிலும் நாம் அதை பார்க்க முடியும். अगर आप लूका रचित सुसमाचार उसका 9वां अध्याय में देखेंगे, இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்திலே பார்ப்போம் என்று यहाँ சொன்னால் पर देखिएगा चेले लोगों के बीच में 46वां वचन में हम देख सकते हैं, அங்கே சீசருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது वे लोग आपस में वाद विवाद करने लगे, அவர்கள் தங்களுக்குள்ளாக இப்படியாக வாக்குவாதம் பண்ண தொடங்கினார்கள். तुमको बड़ा हो या मैं बड़ा। நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனா? ये जो इन लोगों के लिए बिल्कुल जो विपरीत बात है, அது இவர்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு காரியம். ये चेले लोग बहुत बड़ा मकसद के साथ, खास कारण के साथ बुलाए गए। சீசர்கள் ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு விசேஷித்த காரியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். पूरा दुनिया में परमेश्वर का वचन को फैलाने का खास और जिम्मेदारियों को जो लिए हुए लोग हैं, உலகம் முழுவதும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். लेकिन आपस में ऐसे ऐसे कुछ बातों से झगड़ा कर रहे हैं। ஆனால் தங்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக तो சண்டையிடுகிறார்கள். ये मनसा रहने के चलते आगे अगर हम देखेंगे, आत्मा, पवित्र आत्मा किस प्रकार काम करता है, उसको वे लोग खो बैठे। இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவர்களுக்குள்ளாக இருந்ததினாலே நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படியாக செயல்படுவார் என்பதை குறித்து அவர்களுக்கு அறிந்து கொள்ள यहाँ முடியவில்லை. दुष्ट आत्मा अंदर नहीं आया, அங்கே அசுத்தாவி உள்ள வரல. और बचपन वचन में प्रभु कहता है, அங்கே 55வது வசனத்திலே जरूर இயேசு पवित्र आत्मा சொல்கிறார், है, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், लेकिन तुम्हारे काम जो है ऐसा उसके साथ मेल नहीं कर रहा है। ஆனால் உங்களுடைய கிரியை அதோடு கூட ஒத்து போகவில்லை. क्यों मालूम है? ஏனென்று தெரியுமா? इन लोग का ध्यान इधर है उधर है, ये झगड़ा कर दिया, ये छुट्टी काट दिया, ये वैसा कर दिया, ये चोरी कर दिया, इसी में ये लोग वहां संघर्ष कर रहे हैं। அவர்களுடைய காரியம் பேச்சு கவனம் எல்லாமே இப்படி இந்த உலகத்திற்குரிய இங்கேக்குரிய காரியங்களாகவே இருக்கிறது. परमेश्वर हमें सहायता करने ஆண்டவர் पाए। நமக்கு உதவி செய்வாராக. हमारे लिए परमेश्वर एक ऊंचे एक महान मकसद को दिया है। ஆண்டவர் நமக்காக ஒரு விலையேற பெற்ற உயர்ந்த காரியத்தை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். परमेश्वर हमारे जीवन में एक खास कारण को दिया है। ஆண்டவர் விசேஷித்த ஒரு காரணத்தை நம்முடைய வாழ்க்கையில आज வைத்திருக்கிறார். हम प्रार्थना करने की जरूरत है। ஆண்டவரின் இடத்திலே நாம் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் प्रभु உண்டு. ऐसे ऐसे जो बातें हैं जो मेरे जीवन में बीता हुआ है, उन सारे बातों को मैं लेके नहीं चलूंगा। ஆண்டவரே எனக்கு பின்னான காரியங்களை எடுத்து நான் அதிலே செல்லக்கூடாது. मैं आगे देखूंगा, நான் உன் முன்னோக்கி பார்க்க मेरे लिए வேண்டும். जो खास कारण है उसी की ओर आगे बढ़ूंगा, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த விசேஷித்த காரியத்தை நோக்கி मेरे ஓட लिए जो வேண்டும். मकसद है उसी की ओर मैं आगे बढ़ूंगा। எனக்காக வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நோக்கி நான் போக अगर வேண்டும். आप प्रेरितों के काम उसका पगला अध्याय में देखेंगे, நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் वहां भी हम देख सकते हैं। அங்கேயும் நான் பார்க்க முடியும். यहाँ चेले लोग
चेलों का हालत क्या है? அங்கே சீசருடைய நிலைமை என்ன? अगर आप उसका तीसरा वचन को देखेंगे, அங்கே நீ மூன்றாவது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், जी उठने के बाद प्रभु यीशु मसीह बहुत प्रयास करके 40 दिन वहां और स्वर्ग के राज्य के बारे में और परमेश्वर के राज्य के बारे में उन लोगों को समझा के सिखा के बहुत कोशिश कर रहे हैं. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பாக 40 நாட்கள் பரலோகத்தினுடைய காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்கள், अनेक காரியங்களை குறித்து அங்கே கற்றுக் கொடுக்கிறார். परमेश्वर बहुत कुछ उन लोगों के सेवकाई का संबंधित बातों को वहां सिखा रहे हैं. அங்கே ஊழிய காரியங்களை குறித்து अनेक காரியங்களை குறித்து அங்கே கற்றுக் கொடுக்கிறார். उसके लिए पिता का जो वायदा है उसके लिए इंतजार कीजिए करके அங்கே बता रहे हैं. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். लेकिन आगे देखिएगा 6 वचन में அங்கே நீங்க 6வது வசனத்தில் நீங்க इन लोगों பார்ப்பீர்கள் का என்று சொன்னார். विचार सब धरती में या तत्काल की बातें, वर्तमान काल की बातें में लटका हुआ है. ஆனால் அவர்களுடைய எண்ணம், அவருடைய காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்திற்குரிய காரியங்களுக்குரிய இம்மைக்குரிய காரியங்கள் மேல இருந்தது. परमेश्वर बहुत एकदम ऐसे ऊंची बातों को बता रहा है. ஆண்டவர் விலையேற பெற்ற காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். बहुत एकदम ऐसी जो बातों को बता रहा है. அப்படி தேவனுக்குரிய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை அவர் கற்றுக் लेकिन इन கொடுக்கிறார். लोगों का ध्यान सब एकदम नीचे है. ஆனால் அவருடைய கவனம் எல்லாம் वे लोग கீழ்க்குரியதா कह இருக்கிறது. रहे हैं इजराइल लोगों को अभी जो छुड़ाएगा, இஸ்ரவேல் ஜனங்களை இப்ப நீங்க விடுதலை ஆக்குவீங்களா? फिर परमेश्वर को बताना पड़ रहा है. திரும்ப அங்க ஆண்டவர் சொல்ல आठवें वचन வேண்டியது में அங்க 8வது வசனத்துல, नहीं तुम पर पवित्र आत्मा का सामर्थ्य आएगा और सामर्थ पाओगे. நீர் ஆண்டவருடைய ஆவியானவர் உனக்குள்ளே வருவார், நீ பலனடைவாய். न केवल आप यरूशलेम में और यहूदिया में और समरिया में, पृथ्वी की छोर तक जो है आप लोग गवाह बनेंगे. நீ எருசலேமிலே மாத்திரமல்ல, யூதேயாவிலே மாத்திரமல்ல, சமாரியாவில் மாத்திரமல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் சாட்சியா இருப்பாய் என்று आज சொல்கிறார். परमेश्वर चाहता है ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், हम प्रार्थना के साथ भक्ति के साथ நாம் ஜெபத்தோடு பயபக்தியோடு हम ये इन सारे बातों से अपने आप को अलग रखेंगे. இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்மை நாமே நாம் பாதுகாத்துக் கொள்ள हम வேண்டும். ज्यादा हम ध्यान देने का है, प्रभु मेरे लिए एक खास कारण को रखा है. நாம் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த காரியத்தின் மேல் அதிக கவனம் செலுத்த வேண்டும். जरूर मेरा जो जिम्मेदारियों को, मेरा कामों को मैं अलग नहीं कर सकता हूं. எனக்காக கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், காரியங்களை நான் தனிமைப்படுத்த முடியாது. उसको जरूर करना அதை है, தள்ளிவிட முடியாது, செய்ய வேண்டும். लेकिन इससे बढ़कर एक खास कारण है. ஆனால் அதற்கு மேலாக ஒரு விசேஷித்த காரணம் உண்டு. यहाँ दाऊद उसी प्रकार काम किया இங்கே தாவீது அப்படியாக செய்தார். और परमेश्वर हमें सहायता करने पाए. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. और 2 बातों को मैं थोड़ा सा जल्दी में बताकर समय के अंदर में मैं अंत करने के लिए चाहता हूं. அடுத்த காரியங்களை நான் நேரத்திற்குள்ளாக சீக்கிரமாக சொல்லி यहाँ முடிக்க விரும்புகிறேன். जब दाऊद एक खास कारण को समझ लिया, இங்கே தாவீது தன்னுடைய விலையேறப்பெற்ற காரியத்தை புரிந்து கொண்ட பின்பு उनके जीवन में और एक बात को हम देखते हैं. அவருடைய வாழ்க்கையில இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க முடிந்தது. व्यक्तिगत जीवन में अपना जीवन को बढ़ाया और मजबूत बनाया. தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் இன்னுமாக பலப்படுத்தினார், வளர்த்து கொண்டார். यहाँ हम देखते हैं गोलियात को सामना करने के लिए आगे बढ़ रहे हैं. இங்கே தாவீதை பார்க்கிறோம், கோலியாத்தை எதிர்ப்பதற்காக அவர் முன்னேறி சென்றார். लेकिन उस संदर्भ में वो क्या कहता है यहाँ देखिएगा. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். आप पहला शमूएल उसका 17वां अध्याय 1 சாமுவேல் 17வது उसका அதிகாரம் 34वां वचन से लेकर हम पढ़ेंगे. அங்கே 37வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, दाऊद ने साउल से कहा, दाऊद ने शाऊल से कहा, तेरा दास अपने पिता की भेड़ बकरियां चराता हाँ था, भेड़ बकरियां चरा रहा था, और जब कोई सींग या भालू झुंड में से हाँ मेमना उठा ले जाता, हाँ तब मैं उसका पीछा करके उसे मारता और मेमने को उसके मुंह से जुड़ा लेता, हाँ। और जब वह मुझ पर हमला करता तब मैं उसके केस को पकड़कर उसे मार डालता था. तेरा दास ने सींग और भालू दोनों को मारा है, और वह खतना रहित पलिस्ती उनके समान हो जाएगा, क्योंकि उसके जीवित परमेश्वर की सेना को ललकारा है. फिर हाँ बस 34வது வசனத்திலிருந்து மன்னிக்கவும். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். यहाँ देखिएगा दाऊद के अंदर विश्वास इतना मजबूत हो गया. இங்கே தாவீதுக்குள்ளாக விசுவாசம் இவ்வளவு உறுதியாக காணப்பட்டது. दाऊद के अंदर भीतर ये ताकत इतना बढ़ गया. தாவீதுக்குள்ளாக இருந்த பலம் இப்படியாக அதிகமானது. वो कहता है, அவர் சொல்லுகிறார், वो 2 जानवर के बराबर ये भी है. இந்த 2 மிருகத்தை போலதான் இவனும். हमको फर्क नहीं दिख रहा है. எனக்கு வித்தியாசமா தெரியல. वो 2 जानवर के बराबर भी एक गोलियत
भी होगा। இந்த ரெண்டு மிருகத்தை போல தான் நான் இவனை பார்க்கிறேன். ये कैसा उनके अंदर में आया? இது எப்படியாக அவனுக்குள்ள வந்தது? जो परमेश्वर का जो खास कारण को समझने वाला, ஆண்டவரை குறித்த அந்த விசேஷித்த காரியத்தை புரிந்து கொண்டவர்கள் व्यक्तिगत जीवन में जब वो अकेले रहता है, वो ताकत को बढ़ाने के लिए कोशिश करेगा। அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தனிமையாக இருக்கும்போது அந்த பலனை அவர் வர்த்திக்க பண்ணுவதற்கு கிரியை செய்வார். हम जब अकेले रहते हैं, हम किस प्रकार रहते हैं? நாம் தனிமையாக இருக்கும் பொழுது எப்படியாக இருக்கிறோம்? जब हम अकेले रहते हैं, हमारा विचार कैसा रहता है? நாம் தனிமையாக இருக்கும்போது நம்முடைய எண்ணங்கள் எப்படியாக இருக்கிறது? जब हम अकेले रहते हैं, हमारा पवित्रता कैसा रहता है? நாம் தனிமையாக இருக்கும்போது நம்முடைய பரிசுத்தம் எப்படியாக இருக்கிறது? जब हम अकेले रहते हैं, जो हमारा जो सोच विचार, हमारा योजना, हमारे सारे बातें कैसा रहता है? நாம் தனிமையாக இருக்கும்போது நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? वही एक सही व्यक्ति के रूप में हमें बाहर ले आएगा। அதுதான் ஒரு சரியான விதத்திலே நம்மை வெளியே எடுத்து செல்லும். यहाँ यशायाह नबी के किताब में एक वचन है, இங்கே ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஒரு வசனம் உண்டு. वहाँ 49वां अध्याय, அங்கே 49வது அதிகாரம், यहाँ उसका दूसरा वचन में क्या लिखा है? அங்கே 2வது வசனத்தில் என்ன எழுதி இருக்கிறது? उसने मेरे मुंह को चौकी तलवार के समान बनाया और अपने हाथ की आड़ में मुझे छिपा रखा। उसने मुझको चमकीले तीर बनाकर अपने तरकीस में गुप्त रखा। அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார தூணிலே மூடி வைத்தார். यहाँ हम देख सकते हैं परमेश्वर वो छिपा के रखता है, இங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் நம்மை மறைத்து வைக்கிறார். लेकिन वहां प्रभु कहता है मैं और तुम्हारे जीवन के द्वारा महिमा पाऊंगा। ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அங்கே உன் மூலமாக உன் வாழ்க்கை மூலமாக நான் लेकिन மகிமை यहाँ செய்வேன். सब कुछ काम करके वो छिपा के कभी कभी रखता है, ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் எல்லாவற்றையும் மறைத்து कभी வைக்கிறார். कभी हम समझ नहीं पाते हैं, நாம் சில நேரங்களில் புரிந்து கொள்ள मैं முடியாது. क्यों अकेला हूँ, நான் ஏன் தனிமையாக இருக்கிறேன்? मैं क्यों त्यागा गया हूँ, நான் நான் ஏன் எதற்காக கைவிடப்பட்டு போனேன்? मैं क्यों सारे लोगों से अलग किया गया, நான் ஏன் எல்லாரிடத்திலும் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டேன்? तो उसी वक्त में प्रभु आपकी ताकत को, आपके भीतर ये बातों को बढ़ाने के लिए चाहता है। அப்படிப்பட்ட நேரங்களிலே உங்களுடைய உள்ளான பலனை வர்த்திக்க பண்ணுவதற்காக ஆண்டவர் விரும்புகிறார். यहाँ दाऊद के जीवन में हम देखते हैं, இங்கே தாவீதுனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், जब मूसा सब कुछ सीख लिया, எப்பொழுது மோசே எல்லா காரியத்தையும் கற்றுக்கொண்டாரோ तो उनको जंगल में 40 साल रहना पड़ा, அங்கே அவர் வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் இருக்க வேண்டியதாயிற்று. और यहाँ तक वो कहने लगा मुझसे कुछ काम नहीं होगा, அவர் இப்படியாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, பேச முடியாது. लेकिन परमेश्वर उनको इस्तेमाल किया। ஆனால் ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். जब हम अकेलापन को महसूस करते हैं, நாம் எப்பொழுது தனிமையா இருப்பதை நாம் உணர்கிறோமோ, जब लोगों से हम अलग रहते हुए महसूस करते हैं, நாம் எப்பொழுது மற்றவர்களுக்கு தனிமையாக இருக்கிறோம் என்பதை உணர்கிறோமோ, यही मौका है அது வாய்ப்பு. हम और परमेश्वर के निकटता में जाएं, அது இன்னும் ஆண்டவரிடத்திலே நாம் நெருங்கி और போவதற்கு, विश्वास को मजबूत बनाएं, நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு, और हमारा भीतर ये मनुष्य का और ताकत वाला बना दें। நம்முடைய உள்ளான மனிதனை பலப்படுத்துவதற்கு அது ஒரு வாய்ப்பு. और साथ ही साथ हम दाऊद के जीवन में देखते हैं, நாம் அதோடு கூட தாவீதுனுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கிறோம், जब दाऊद समझ गया मेरे जीवन में एक खास कारण है, எப்பொழுது தாவீது தன்னுடைய வாழ்க்கையில விசேஷித்த காரணம் உண்டு என்பதை புரிந்து கொண்டாரோ, किसी भी व्यक्ति के ऊपर अपना भरोसा कर नहीं रखा, அவர் எந்த ஒரு மனிதர் மேலும் தன்னுடைய நம்பிக்கை வைக்கவில்லை, किसी भी साधनों के ऊपर भरोसा नहीं எந்த रखा, பொருள் மேலும் தன்னுடைய நம்பிக்கை வைக்கவில்லை, किसी भी दूसरा तरीकाओं को अपनाने के लिए कोशिश नहीं किया। அவர் எந்த ஒரு விசேஷித்தமான மாற்றத்தையும் அவர் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யவில்லை. इसी बात को हम पांचवां बातों को हम देखते हैं, இதை 5வது காரியத்தில் நாம் उनका பார்க்கிறோம். पूरा 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 भरोसा परमेश्वर के ऊपर है, முழுவதுமாக தன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வைத்திருந்தார். उनका जो मन का विचार यही रहा, அவருடைய இருதயத்தின் எண்ணம் இப்படியாக இருந்தது, मैं जंगल में रहने के बावजूद भी मुझे परमेश्वर ने बुलाया, நான் வனாந்திரத்திலே இருந்த பின்னும் கூட என்னை அழைத்தவர் என் ஆண்டவர், मैं सबसे छोटा होने के बावजूद भी प्रभु मुझे अभिषेक किया, நான் சிறுவனாய் இருந்த போதும் கூட ஆண்டவர் என்னை அபிஷேகம் செய்தார், और मैं इन सारे वातावरण के बीच में मेरे अंदर में ऐसा खूबियों को दिया, எல்லா சூழலில் மத்தியிலுமாக ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு திறமையை கொடுத்தார். वो परमेश्वर मेरे लिए काफी है, அந்த ஆண்டவர் எனக்கு போதும். वो जो खास कारण है और मकसद उसको पूरा करने के लिए प्रभु के ऊपर मैं भरोसा रखूंगा, அந்த விசேஷித்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நான் அவர் மேலே நம்பிக்கை வைப்பேன். तो विस्तार रूप से बताने का जरूरत नहीं, हम अच्छा से जानते हैं। நாம் இதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்ற விருப்பம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். गोलियत सारे ताकत के साथ और बाला और हर बातों के साथ सामने आया, அங்கே எல்லா உபத்திரவமான எல்லா காரியங்களும் அங்கே வந்தது. लेकिन दाऊद ने कहा ஆனால் தாவீது இப்படியாக சொன்னார், मैं जिस परमेश्वर को तूने निंदा किया वो परमेश्वर का नाम से मैं आता நீ हूं, எந்த தேவனை நிந்தித்தாயோ அதே தேவனுடைய நாமத்திலே நான் வருகிறேன்.
मेरा भरोसा वही परमेश्वर के ऊपर है। என்னுடைய நம்பிக்கை அந்த தேவன் மேலே உண்டு. आज हम उस विचार के साथ आने का जरूरत है। நாம் இன்றைக்கு இந்த எண்ணத்தோடு வருவதற்கு அவசியம். सबसे पहले हमें समझना है मेरे जीवन में एक खास कारण परमेश्वर रखा है। முதலாவது ஆண்டவர் எனக்காக ஒரு விசேஷித்த காரணத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். मैं जहां हूं, मैं जिस काम को कर रहा हूं, उससे बढ़कर परमेश्वर के खास कारण है। நான் இங்கே இருக்கிறது என்ன காரியத்தை செய்கிறேனோ அதற்கு மேலே ஆண்டவருடைய ஒரு விசேஷித்த திட்டம் உண்டு. अगर हम उसको समझ लेंगे, அதை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் परमेश्वर जहां कहीं भी रखेगा, हम संतुष्टि के साथ रहने के लिए सीखना है। ஆண்டவர் நம்மை எங்கெல்லாம் வைக்கிறாரோ அங்கே எல்லா இடத்திலும் திருப்தியாக சந்தோஷமாக और இருப்போம். जिनके नीचे भी रखेंगे, वहां हम संतुष्टि के साथ रहना है। யாருக்கு கீழே வைத்திருந்தாலும் சரி நாம் அங்கே சந்தோஷமாக திருப்தியாக और இருக்க दूसरा முடியும். वातावरण कुछ भी क्यों न हो, இரண்டாவது சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் சரி और खास कारण को जब हम समझ लेते हैं, நாம் அந்த திட்டத்தை விசேஷித்த காரியத்தை புரிந்து கொள்ளும் हम பொழுது हिम्मत के साथ रह सकते हैं। நாம் அவரோடு கூட இருக்கும் பொழுது और जो हमारा खास कारण है, उसी के ओर हम कान को ज्यादा लगाएंगे। நாம் அந்த விசேஷித்த காரியத்தின் மேல நம்முடைய கவனத்தை வைக்க जो வேண்டும். छुटपुट के ऐसे जो बातों के ऊपर हम ज्यादा मन नहीं இந்த लगाएंगे। உலகத்தினுடைய சின்ன சின்ன காரியங்கள் மேலே நம்ம கவனத்தை अब வைக்காதபடி जब हम अकेले हम छोड़ दिए जाएंगे, நாம் எப்பொழுது தனிமையாக தனிமைப்படுத்தப்படுகிறோமோ हम इसको हम मौका के रूप में ले लेंगे। நாம் அதை ஒரு வாய்ப்பாக मैं எடுத்துக்கொள்ள வேண்டும். संघर्ष करूंगा, நான் அதை मैं எதிர்கொள்வேன், युद्ध करूंगा, நான் யுத்தம் செய்வேன், मैं मेरा ताकत को बढ़ाऊंगा, நான் என்னுடைய பலனை मेरे विश्वास அதிகப்படுத்துவேன், को मैं मजबूत என்னுடைய बनाऊंगा। விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்வேன். साथ ही साथ அதோடு கூட प्रभु से हम कहना होगा, ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும், प्रभु खास कारण को मैं समझ गया, ஆண்டவரே நான் அந்த திட்டத்தை அறிந்து मेरा கொண்டேன். ज्यादा भरोसा तुझ पर ही होगा। ஆண்டவரே என்னுடைய எல்லா நம்பிக்கையும் உண்மையில்தான் இருக்கும். आइए हम लोग इन सारे बातों को समझते हुए आंखों को बंद करते இந்த हुए எல்லா காரியங்களையும் புரிந்து கொண்டவர்களாக நாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம்.